Hi, this is Dr. Usha Nandini, psychiatrist from Tanjavur. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். நிறைய பேருக்கு இதை பற்றின தப்பான புரிதல் இருக்குது அப்படின்றதுனால பேச போகிறேன். இது மனநலம் சார்ந்தது கிடையாதுனாலும் இதை பற்றின புரிதல் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ். அப்போ டயாலிசிஸ் அப்படின்ற ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுங்க. நம்மளோட கிட்னி அப்படின்றது என்ன பண்ணும்னா, நம்மளோட ரத்தத்தை ஃபில்டர் பண்ணி, இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஃபில்டர் பண்ணி அதில் இருக்கிற அசுத்தமான விஷயங்கள், நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்களை வந்து யூரின்ல வெளியேற்றிடும். அப்புறம் சுத்தமான ரத்தத்தை திருப்பி நம்ம உடம்புக்கு செலுத்திடும். இதுதான் அதோட வேலை. கிட்னி 2 கிட்னி இருக்கு. அதில் ஒரு கிட்னி ஃபுல்லாக போய் 2வது கிட்னியும் ஃபுல்லாக போய் அதில் வெறும் 10% 5% தான் வேலை செய்யுதுன்ற வரைக்கும் கிட்னி அந்த 5% வச்சே உடம்ப சுத்திகரிக்க முடியும். அதுவும் வேலை செய்யாம போகும்போது அதால இந்த கழிவை வெளியேற்ற முடியாது. இந்த கழிவு உடம்புல தங்கும் போது நீரும் சேர்ந்து தங்கும். இந்த கழிவும் நீரும் சேர்ந்து தங்கும் போது உடம்பு முகம் வீங்கும், கை கால்லாம் வீங்கும். இது இந்த மாதிரி நீர் கோர்த்துக்கிறது, கை கால் முகத்துல வீங்கிறது நமக்கு தெரியும். நம்மளோட நெஞ்சு பகுதியிலையும் போய் நீர் கோர்க்க ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நெஞ்சு பகுதியில நீர் கோர்க்கும் போது நமக்கு மூச்சு திணறல் ஏற்படும். இது ரொம்ப சிவியரான சிம்டம். இதுல நமக்கு முன்னாடியே லைட்டா வீங்கும் போதே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்பவே நம்ம மருத்துவர்கிட்ட போனோம் அப்படின்னா, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து அப்பவே வந்து கொஞ்சம் அதோட ஃபங்க்ஷனை ரீடைன் பண்றதுக்கு என்ன பண்ணலான்றத நம்ம பண்ணலாம். பட் இதுல முக்கியமான விஷயம், கிட்னி ஃபங்க்ஷன் பண்ணலன்னா, கிட்னி ஃபங்க்ஷன் வேற ஏதாவது ஒன்று பண்ணினாதானே ரத்தத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில போகும். இல்லைன்னா இது திருப்பி மோசமாகிட்டே தானே இருக்கும். அப்ப அதுக்கு கண்டுபிடிச்ச ஒரு நவீனமான தொழில்நுட்பம் தான் டயாலிசிஸ். ஸோ டயாலிசிஸ்ல வந்து நம்ம கிட்னி பண்ற ஃபங்க்ஷன்ல முக்கால்வாசி அது பண்ணிடும். அது பண்றதுனால இந்த கழிவுகள் வெளியே போகும்போது இந்த நீர் தேக்கம்ன்றது குறையும். அதனால மூச்சு திணறல் குறையும், வீக்கம் வடியும். அதனால அவங்களால நார்மலா இருக்க முடியும். இது ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. இது வந்து ரொம்ப சிவியரா கிட்னி ஃபங்க்ஷன் மோசமா இருக்கும்போது தான் பண்ணுவாங்க. அக்யூட்டா இருக்குன்னா இதை பண்ணினாங்க அப்படின்னா, கிட்னி ரெக்கவர் ஆயிடுச்சுன்னா அப்படியே விட்டுருவாங்க. கிரானிக்கா இருக்கு அப்படின்னா இதை அடிக்கடி பண்ற மாதிரி வரும். ஏன்னா கிட்னி இல்ல, கிட்னி செயலிழந்து போறப்ப இதை தானே பண்ண முடியும். இதுக்கு அடுத்து கிட்னி மாற்று சிகிச்சை தான் பண்ணணும். அப்போ நிறைய பேருக்கு என்ன தோணுது, டயாலிசிஸ் பண்ணா நமக்கு வந்து உடம்புக்கு ஏதாவது கெடுதல் வந்துடும், டயாலிசிஸ் பண்ணா திருப்பி பண்ண சொல்லுவாங்க, அதனால நமக்கு வந்து உடம்புக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடும். ஆக்சுவலா உடம்புக்கு, உடலுக்கும் உயிருக்கும் ஆபத்து கொடுக்கக்கூடியது வந்து நம்ம உடம்புல இருக்க கழிவு அப்படியே சேர்ந்து இருக்கிறது தான். கிட்னி ஃபங்க்ஷன் மோசமா இருக்கிறது தான். அதுல இருந்து மீட்டெடுக்கிறதுக்கு கண்டுபிடிச்ச ட்ரீட்மெண்ட் தான் டயாலிசிஸ். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு பேஷண்ட் ரொம்ப மோசமான நிலைமையில அட்மிட் ஆகும்போது அவங்க வந்து 3-4 மாசமா சிம்டம்ஸை வந்து கண்டுக்காம டாக்டர்கிட்ட போனால் டயாலிசிஸ் பண்ண சொல்றாங்கன்றதுக்காக வீட்டிலே இருந்து ரொம்ப மோசமான நிலைமையில ஐசியூல அட்மிட் ஆனாங்க. இப்போ டயாலிசிஸ் பண்ணி இப்போ கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் டயாலிசிஸை பத்தி இந்த தப்பான புரிதல் போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. இதை பத்தி எதுவும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க. இல்லை உங்க பக்கத்துல இருக்கிற நெஃப்ராலஜிஸ்ட் இல்லை யூராலஜிஸ்ட் கிட்ட போய் கேளுங்க. எந்த மருத்துவராக இருந்தாலும் அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்க முடியும். இதை பத்தி தப்பா யோசிச்சு தப்பா ப்ரொபகேட் பண்ணி உயிருக்கு காப்பாற்றக்கூடிய ஒரு சிகிச்சையை வந்து உயிருக்கு ஆபத்தளிக்குது அப்படின்னு கண்டிப்பா நினைக்காதீங்க. தேங்க்யூ.